பொது தமிழ் பாடப்பகுதியிலிருந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபுல் டெஸ்ட்டை பார்க்க போறோம். பிரித்தெழுதுக பிளஸ் சேர்த்தெழுதுக 200 வினாக்களுக்கான ஃபுல் டெஸ்ட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12வது வரைக்கும் நியூ புக் பிளஸ் ஓல்டு புக் ரெண்டுமே மிங்கிள் பண்ணி தான் அந்த வினாக்களை வந்து தயார் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தேர்வா இருக்க போது டெஸ்ட்டை ரொம்ப சின்சியர் அட்டன் பண்ணுங்க. இந்த 200 வினாக்களுக்கு நீங்க எத்தனை வினாக்கள் வந்து சரி ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். அருந்துணை இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? அருந்துணை. நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. பிரித்தெழுதுக ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. கட்டாயமா ஒரு 3 கொஸ்டின் கேட்பாங்க. அருமை பிளஸ் துணை. 2வது வினா. எந்தமிழ்னா இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? எந்தமிழ்னா இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா. பல உயிர் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? பல உயிர். பல பிளஸ் உயிர். பாடான் திணை இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? பாடான் திணை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய டைம் தேர்வுல கேட்டிருக்காங்க. பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை. பூட்டுங்கதவுகள் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? பூட்டுங்கதவுகள். பூட்டும் பிளஸ் கதவுகள். தோரண மேடை இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? தோரண மேடை. தோரணம் பிளஸ் மேடை. நீரலையில் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நீரலையில். நீர் பிளஸ் அலையில். இரண்டல்ல இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இரண்டல்ல. இரண்டு பிளஸ் அல்ல. தேர்ந்தெடுத்து இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தேர்ந்தெடுத்து. தேர்ந்து பிளஸ் எடுத்து. களம்பகம் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. களம்பகம். களம் பிளஸ் பகம். பாகற்காய் இந்த சொல்லை பிரித்து எழுதும் முறை. பாகற்காய் அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுதக்கூடிய முறை. பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். அதாவது உடம்படு மெய் புணர்ச்சியில இ இ ஐ அதாவது நிலைமொழி ஈராக வரும்போது தோன்றும் மெய் எது? அதாவது நிலைமொழி மறுமொழி. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கான சரியான ஆன்சர் பண்ணிடலாம். உடம்படு மெய் புணர்ச்சியில இ இ ஐ நிலைமொழி ஈரா வரும்போது தோன்றக்கூடிய மெய். எகரம் அதாவது இ. மணி பிளஸ் அழகு என்பது புணர்ந்து வரும் சரியான வடிவம் எது? மணி பிளஸ் அழகு என்பது புணர்ந்து வரும் சரியான வடிவம். மணி அழகு. பூங்கோயில் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பூங்கோயில். பூ பிளஸ் கோயில். செம்பருதி இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? செம்பருதி. செம்மை பிளஸ் பரிதி. வானம் அளந்தது இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வானம் அளந்தது. வானம் பிளஸ் அளந்தது. ஐம்பெருங்காப்பியம் இந்த சொல்லை சரியாக பிரிக்கும் முறை. ஐம்பெருங்காப்பியம். 5 பிளஸ் பெருமை பிளஸ் காப்பியம். இன்சொல் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இன்சொல். இனிமை பிளஸ் சொல். அன்பகத்தில்லா இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அன்பகத்தில்லா. அன்பு பிளஸ் அகத்து பிளஸ் இல்லா. வன்பார்க்கன் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வன்பார்க்கன். வன்பால் பிளஸ் கண். தளிர்த்தற்று இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தளிர்த்தற்று. தளிர்த்து பிளஸ் அற்று. தமக்குரியர் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தமக்குரியர். தமக்கு பிளஸ் உரியர். அன்பீனும் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அன்பீனும். அன்பு பிளஸ் ஈனும். வழக்கென்ப இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வழக்கென்ப.
வழக்கு பிளஸ் என்ப. புறத்துறுப்பு இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. புறம் பிளஸ் உறுப்பு. நாய்க்கால் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நாய்க்கால். நாய் பிளஸ் கால். நன்கணியர் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நன்கணியர். நன்கு பிளஸ் அணியர். நட்பெண்ணாம் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நட்பெண்ணாம். நட்பு பிளஸ் எண்ணாம். இரண்டொழிய இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இரண்டொழிய. இரண்டு பிளஸ் ஒளிய. தமிழ் அழகு இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தமிழ் அழகு. தமிழ் பிளஸ் அழகு. மலரடி இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மலரடி. மலர் பிளஸ் அடி. தேனருவி இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தேனருவி. இதுக்கு குறித்தெழுதுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய விதிகள் இருக்கு. சரிங்களா? அந்த விதிகளை நல்லா தெரிஞ்சிட்டீங்கன்னா அதுக்கான சரியான ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த டெஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம 200 வினாக்களுக்கான டெஸ்ட். ஸோ எல்லா விதியும் சொல்லிட்டு இருந்தோமா டைம் ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால நீங்க ஆப்ஷனை கரெக்டா டைமிங்க்கு சூஸ் பண்ணணும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த டெஸ்ட் வச்சிருக்கோம். தேனருவி இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தேன் பிளஸ் அருவி. மனமுண்டு இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மனமுண்டு. மனம் பிளஸ் உண்டு. நாற்றிசை இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நான்கு பிளஸ் திசை. ஆற்றுணா இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆற்றுணா. ஆப்ஷனை பார்த்துட்டு டப்பு டப்புன்னு ஆன்சர் பண்ணுங்க. 6 பிளஸ் உணா. பலரில் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? பலரில். பலர் பிளஸ் இல். ஓலைச்சுவடி இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? ஓலைச்சுவடி. ஓலை பிளஸ் சுவடி. தமிழ் பணி இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? தமிழ் பணி. தமிழ் பிளஸ் பணி. குறிஞ்சிப்பாட்டு இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சி பிளஸ் பாட்டு. எழுத்தாணி இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. எழுத்தாணி. எழுத்து பிளஸ் ஆணி. பத்துப்பாட்டு இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பத்துப்பாட்டு. ஆப்ஷன் சி 10 பிளஸ் பாட்டு. இனிதீன்றல் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இனிதீன்றல். இனிது பிளஸ் ஈன்றல். இரண்டுற மொழிதல் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இரண்டுற மொழிதல். இரண்டு பிளஸ் உர பிளஸ் மொழிதல். பொய் அகற்றும் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொய் அகற்றும். பொய் பிளஸ் அகற்றும். பாட்டிருக்கும் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பாட்டிருக்கும். பாட்டு பிளஸ் இருக்கும். எட்டு திசை இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. எட்டு திசை. எட்டு பிளஸ் திசை. அக்ரிணை இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? அக்ரிணை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அல் பிளஸ் திணை. இடப்புறம் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இடப்புறம். இடது பிளஸ் புறம். சீரியலமை இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. சீரியலமை. சீர்மை பிளஸ் இளமை. சிலப்பதிகாரம் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. சிலப்பதிகாரம். சிலம்பு பிளஸ் அதிகாரம். வெண்குடை இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? வெண்குடை. வெண்மை பிளஸ் குடை. பொற்கோட்டு இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? பொற்கோட்டு.
பொன் பிளஸ் கோட்டு. கொங்கலர் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கொங்கலர். கொங்கு பிளஸ் அலர். நன்மாடங்கள் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மாடங்கள். நன்மை பிளஸ் மாடங்கள். நிலத்தினிடையே இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தினிடையே. நிலத்தின் பிளஸ் இடையே. முத்துச்சுடர் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது முத்துச்சுடர். முத்து பிளஸ் சுடர். நிலா ஒளி இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலா ஒளி. நிலா பிளஸ் ஒளி. தட்ப வெப்பம் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தட்ப வெப்பம். தட்பம் பிளஸ் வெப்பம். வேதியுரங்கள் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேதியுரங்கள். வேதி பிளஸ் உரங்கள். தரை இறங்கும் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தரை இறங்கும். தரை பிளஸ் இறங்கும். வழித்தடம் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வழித்தடம். வழி பிளஸ் தடம். கண்டறி இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டறி. கண்டு பிளஸ் அரி. ஓய்வர. ஓய்வர இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு பிளஸ் அற. ஔடதமாம் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஔடதம் பிளஸ் ஆம். ஏனென்று இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஏனென்று. ஏன் பிளஸ் என்று. ஆழக்கடல் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழக்கடல். ஆழம் பிளஸ் கடல். விண்வெளி இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விண்வெளி. விண் பிளஸ் வெளி. நீலவான் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீலவான். நீலம் பிளஸ் வான். இல்லாது இயங்கும் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இல்லாது இயங்கும். இல்லாது பிளஸ் இயங்கும். நின்றிருந்த இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்றிருந்த. நின்று பிளஸ் இருந்த. அவ் உருவம் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அவ் உருவம். ஆ பிளஸ் உருவம். மருத்துவத்துறை இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மருத்துவத்துறை. மருத்துவம் பிளஸ் துறை. செயலிலக்க இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செயலிலக்க. செயல் பிளஸ் இலக்க. இடமெல்லாம் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடமெல்லாம். இடம் பிளஸ் எல்லாம். மாசர இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசர. மாசு பிளஸ் அற. குற்றம் இல்லாதவர் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குற்றம் இல்லாதவர். குற்றம் பிளஸ் இல்லாதவர். சிறப்புடையார் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சிறப்புடையார். சிறப்பு பிளஸ் உடையார். கைப்பொருள் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கைப்பொருள். கை பிளஸ் பொருள். மானமில்லா இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மானமில்லா. மானம் பிளஸ் இல்லா. பசியின்றி இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பசியின்றி. பசி பிளஸ் இன்றி. படிப்பறிவு என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு பிளஸ் அறிவு. காட்டாறு என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காட்டாறு. காடு பிளஸ் ஆறு. அறிவுடைமை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அறிவுடைமை. அறிவு பிளஸ் உடைமை. இவையெட்டும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இவையெட்டும்.
இவை பிளஸ் எட்டும். நன்றி அறிதல் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்றி அறிதல். நன்றி பிளஸ் அறிதல். பொறையுடைமை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொறையுடைமை. பொறை பிளஸ் உடைமை. தாளாட்டு என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ரிப்பீட்டட் எக்ஸாம் கொஸ்டின். தாளாட்டு. தாள் பிளஸ் ஆட்டு. பாட்டிசைத்து என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பாட்டிசைத்து. பாட்டு பிளஸ் இசைத்து. கண்ணுரங்கு என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண்ணுரங்கு. கண் பிளஸ் உரங்கு. வாழை இலை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வாழை இலை. வாழை பிளஸ் இலை. கை அமர்த்தி என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எது? கை அமர்த்தி. கை பிளஸ் அமர்த்தி. பொங்கல் அன்று என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொங்கல் அன்று. பொங்கல் பிளஸ் அன்று. போகி பண்டிகை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எது? போகி பண்டிகை. போகி பிளஸ் பண்டிகை. பொருளுடைமை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொருளுடைமை. பொருள் பிளஸ் உடைமை. உள்ளுவதெல்லாம் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது உள்ளுவதெல்லாம். உள்ளுவது பிளஸ் எல்லாம். பயனிலா என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பயனிலா. பயன் பிளஸ் இலா. கல்லெடுத்து என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எது? கல்லெடுத்து. கல் பிளஸ் எடுத்து. நானிலம் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எது? நானிலம். நான்கு பிளஸ் நிலம். நாடென்ற என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நாடென்ற. நாடு பிளஸ் என்ற. களமேரி என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எது? களமேரி. களம் பிளஸ் ஏரி. கதிர்ச்சுடர் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கதிர்ச்சுடர். கதிர் பிளஸ் சுடர். மூச்சடக்கி என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மூச்சடக்கி. மூச்சு பிளஸ் அடக்கி. பெருவானம் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெருவானம். பெருமை பிளஸ் வானம். அடிக்கும் மலை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எது? அடிக்கும் மலை. அடிக்கும் பிளஸ் அலை. வணிக சாத்து என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வணிக சாத்து அப்படிங்கிற சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது வணிகம் பிளஸ் சாத்து. பண்டமாற்று என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எது? பண்டமாற்று. பண்டம் பிளஸ் மாற்று. மின்னணு என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எது? மின்னணு. மின் பிளஸ் அணு. விரிவடைந்த என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விரிவடைந்த. விரிவு பிளஸ் அடைந்த. நூலாடை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நூலாடை. நூல் பிளஸ் ஆடை. எதிரொலிக்க என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எதிரொலிக்க. எதிர் பிளஸ் ஒலிக்க. தம் உயிர் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எது? தம் உயிர். தம் பிளஸ் உயிர். இன்புற்றிருக்க என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இன்புற்றிருக்க. இன்புற்று பிளஸ் இருக்க. தான் என்று என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தான் என்று. தான் பிளஸ் என்று. எளிதாகும் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எளிதாகும். எளிது பிளஸ் ஆகும். பாலையெல்லாம் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பாலையெல்லாம். பாலை பிளஸ் எல்லாம். இன்னுயிர் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எது? இன்னுயிர். இனிமை பிளஸ் உயிர்.
மலையலாம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மலையலாம். மலை பிளஸ் எலாம். வண்ண படங்கள் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வண்ணம் பிளஸ் படங்கள். கல்லுண்டு என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கல்லுண்டு. கல் பிளஸ் உண்டு. கல் இல்லை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கல் பிளஸ் இல்லை. யாதெனின் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது யாதெனின். யாது பிளஸ் எனின். பொய்யாதொழுகின் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய்யாதொழுகின். பொய்யாது பிளஸ் ஒழுகின். புறந்தூய்மை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது புறந்தூய்மை. புறம் பிளஸ் தூய்மை. தன் நெஞ்சு என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தன் நெஞ்சு. தன் பிளஸ் நெஞ்சு. புகழ் இல்லை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது புகழ் இல்லை. புகழ் பிளஸ் இல்லை. யாதொன்றும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது யாதொன்றும். யாது பிளஸ் ஒன்றும். பயக்குமெனின் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பயக்குமெனின். பயக்கும் பிளஸ் எனின். மக்கட்கெல்லாம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது மக்கட்கெல்லாம். மக்கள் பிளஸ் எல்லாம். பிணியின்மை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பிணியின்மை. பிணி பிளஸ் இன்மை. குலனுடைமை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குலனுடைமை. ஆப்ஷன் சி குலன் பிளஸ் உடைமை. புடைத்தென்னார் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது புடைத்தென்னார். புடைத்து பிளஸ் என்னார். என்று உருகுவார் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று உருகுவார். என்று பிளஸ் உருகுவார். அழுக்கில்லா என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அழுக்கிலா. அழுக்கு பிளஸ் இல்லா. அறிவுண்டாம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அறிவுண்டாம். அறிவு பிளஸ் உண்டாம். அணிவதால் அல்லவோ என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அணிவதால் அல்லவோ. அணிவதால் பிளஸ் அல்லவோ. உடற்குண்டாம் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உடற்குண்டாம். உடற்கு பிளஸ் உண்டாம். விலையில்லா என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விலையில்லா. விலை பிளஸ் இல்லா. நேரிங்கே என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நேரிங்கே. நேர் பிளஸ் இங்கே. சேமமுற என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சேமமுற. ஆப்ஷன் டி சேமம் பிளஸ் உர. தேசமெல்லாம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தேசமெல்லாம். தேசம் பிளஸ் எல்லாம். பருவப்பெண் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பருவப்பெண். பருவம் பிளஸ் பெண். நெற்கதிர் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நெற்கதிர். ஆப்ஷன் சி நெல் பிளஸ் கதிர். மண்ணுண்டோ என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மண்ணுண்டோ. மண் பிளஸ் உண்டோ. நிலவும் உண்டோ இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலவும் உண்டோ. நிலவும் பிளஸ் உண்டோ. நின்னடி என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது நின்னடி. நின் பிளஸ் அடி. மணற்கேணி என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது மணற்கேணி. மணல் பிளஸ் கேணி. கற்றறிந்தார் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது கற்றறிந்தார். கற்று பிளஸ் அறிந்தார். என் என்ப என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது என் என்ப. என் பிளஸ் என்ப.
கண்ணுடையார் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்ணுடையார். ஆப்ஷன் பி கண் பிளஸ் உடையார். என்பணிந்த என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்பணிந்த. ஆப்ஷன் சி என்பு பிளஸ் அணிந்த. குரலாகும் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குரலாகும். குரல் பிளஸ் ஆகும். வானொலி என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானொலி. வான் பிளஸ் ஒளி. இரண்டல்ல என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இரண்டல்ல. இரண்டு பிளஸ் அல்ல. தந்துதவும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தந்துதவும். தந்து பிளஸ் உதவும். ஒப்புமை இல்லாத என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஒப்புமை இல்லாத. ஒப்புமை பிளஸ் இல்லாத. காடெல்லாம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காடெல்லாம். காடு பிளஸ் எல்லாம். கிழங்கெடுக்கும் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கிழங்கெடுக்கும். கிழங்கு பிளஸ் எடுக்கும். பெயர் அறியா இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெயர் அறியா. ஆப்ஷன் சி பெயர் பிளஸ் அறியா. மனமில்லை இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மனமில்லை. மனம் பிளஸ் இல்லை. நேற்றிரவு இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது நேற்றிரவு. நேற்று பிளஸ் இரவு. நில ஒளி என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நில ஒளி. நிலவு பிளஸ் ஒளி. அனைத்துண்ணி இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அனைத்துண்ணி. அனைத்து பிளஸ் உண்ணி. நேரமாகி இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது நேரமாகி. நேரம் பிளஸ் ஆகி. வேட்டையாடிய இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது வேட்டையாடிய. வேட்டை பிளஸ் ஆடிய. பொருட்செல்வம் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொருட்செல்வம். பொருள் பிளஸ் செல்வம். தீதுண்டோ இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது தீதுண்டோ. தீது பிளஸ் உண்டோ. யாண்டுலனோ இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது யாண்டுலனோ. யாண்டு பிளஸ் உலனோ. கல்லலை இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது கல்லலை. கல் பிளஸ் அலை. பெருங்கடல் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது பெருங்கடல். பெருமை பிளஸ் கடல். இன்றாகி இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது இன்றாகி. இன்று பிளஸ் ஆகி. ஏடெடுத்தேன் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது ஏடெடுத்தேன். ஏடு பிளஸ் எடுத்தேன். துயின்றிருந்தார் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் துயின்றிருந்தார். ஆப்ஷன் ஏ துயின்று பிளஸ் இருந்தார். என்றுரைக்கும் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்றுரைக்கும். என்று பிளஸ் உரைக்கும். வாய்த்தீயின் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது வாய்த்தீயின். வாய்த்து பிளஸ் ஈன். கேடில்லை இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கேடில்லை. கேடு பிளஸ் இல்லை. எவன் ஒருவன் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது எவன் ஒருவன். எவன் பிளஸ் ஒருவன். உயர்வடைவோம் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உயர்வடைவோம். உயர்வு பிளஸ் அடைவோம். இவையெல்லாம் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இவையெல்லாம். இவை பிளஸ் எல்லாம். வனப்பிள்ளை இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வனப்பிள்ளை. ஆப்ஷன் டி வனப்பு பிளஸ் இல்லை. வார்பெனில் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வார்பெனில்.
ஆப்ஷன் ஏ வார்ப்பு பிளஸ் எனில். வன்கீரை இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? வன்கீரை. ஆப்ஷன் பி வன்மை பிளஸ் கீரை. கட்டி அடித்தல் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? கட்டி பிளஸ் அடித்தல். கோட்டோவியம் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆப்ஷன் டி கோடு பிளஸ் ஓவியம், கோட்டோவியம். ஆப்ஷன் பி. செப்பேடு இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? செப்பேடு. செப்பு பிளஸ் ஏடு. எழுத்தென்ப இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? எழுத்தென்ப. எழுத்து பிளஸ் என்ப. கரைந்துண்ணும் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? கரைந்துண்ணும். கரைந்து பிளஸ் உண்ணும். கற்றனை தூரும் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? கற்றனை தூரும். கற்றனைத்து பிளஸ் ஊரும். நீருலையில் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? நீருலையில். நீர் பிளஸ் உலையில். மாறி ஒன்று இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? மாறி ஒன்று. மாறி பிளஸ் ஒன்று. ஓடையெல்லாம் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? ஓடையெல்லாம். ஓடை பிளஸ் எல்லாம். தூதோலை இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? தூதோலை. தூது பிளஸ் ஓலை. ஞானச்சுடர் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஞானச்சுடர். ஞானம் பிளஸ் சுடர். இன்புருகு இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? இன்புருகு. இன்பு பிளஸ் உருகு. வன்சொல் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? வன்சொல். ஆப்ஷன் பி வன்மை பிளஸ் சொல். பெருங்கை இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? பெருங்கை. பெருமை பிளஸ் கை. நெடுநிலை இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? நெடுநிலை. நெடுமை பிளஸ் நிலை. உற்றுமறிதல் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? உற்றுமறிதல். உற்று பிளஸ் அறிதல். பேரறிவு இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? பேரறிவு. பெருமை பிளஸ் அறிவு. நிலவென்று இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? நிலவென்று. ஆப்ஷன் சி நிலவு பிளஸ் என்று. லாஸ்ட் கொஸ்டின். செம்பயிர் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? செம்பயிர். ஆப்ஷன் ஏ செம்மை பிளஸ் பயிர். பண்பு பெயர் புணர்ச்சியில ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு செம்பயிர் அப்படின்னு சொல்லி மாறும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமா 200 வினாக்களை பார்த்திருப்போம். ஸோ இந்த 200 வினாக்களுமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இருந்து 6வதுல இருந்து 12 வரைக்கும் எடுத்திருக்கோம். ரொம்ப முக்கியமான வினாக்களா வந்து செலக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னும் அவுட் சோர்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன புத்தகம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணல. அதையும் நம்ம கொஸ்டினா தயார் பண்ணி பப்ளிஷ் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. நம்மள ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் கூட பெல் பண்ணையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.